Hi friends, welcome to arjamaartsandcrafts channel. Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லாக்டவுன் சீரீஸில் 5th வீடியோ தான் பார்க்குறோம். என்னென்னா ஆல்ரெடி நம்ம விஜயோட அவுட்லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் பார்ட்டு தான். நான் 10B பென்சில் ஷார்ப்பாக வச்சுருக்கேன். கொஞ்சம் நீங்கள் நீளமாகவே ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக 10B யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா டார்க்காக பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த அடர்த்தி கிடச்சிடும். இல்லைன்னா அங்கங்கே ஒயிட் இருக்கிற மாதிரி இருந்தால் ஹேர் பார்ட் அடர்த்தி இல்லாத மாதிரி இருக்காது. நம்மளுக்கு தேவை ஒரிஜினல் பிக். இந்த ட்ராயிங்னு இல்லை, எந்த ட்ராயிங்னாலும் ஹேரோட ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது, திக்காக அடர்த்தி இருக்கா, ஜாஸ்தி இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அடர்த்தி இருக்கிற பாட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு ஷைனிங் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒயிட் மாதிரி பண்ணி விட்டணும். பேப்பர் ஒயிட்டுக்கு எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹேரோட ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த பகுதி டார்க்காக இருக்கோ மாதிரியும் அந்த இடத்துலலாம் டார்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ அடுத்து ஃபேஸுக்கு ஷேடிங் பண்ணுறதுக்கு போயிட்டோம். நான் இந்த இடத்துல எது யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2H பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி ஷார்ப் பண்ணியிருக்கேன்னு. அதே மாதிரி பென்சில் நான் ஹேண்டில் பண்ணுறதும் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரிஸ்ட்டு வச்சு யூஸ் பண்ணாமல் ரிஸ்ட்டோட கண்ட்ரோல் நம்ம ரிஸ்ட் அதாவது டேபிள் மேலே முட்டாமல் பண்ணணும். இந்த மாதிரி ஷேட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம புருவம், கண் இதுக்கெல்லாம் முட்டினா நோ ப்ராப்ளம். ஷேட் பண்ணும்போது ரிஸ்ட்டு கீழே முட்டாமல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளோ கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணில் பார்த்தோம்னா அந்த ஹைலைட் ரொம்ப முக்கியம். அது நீடட் எரேசர் இல்லைன்னா பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஐ லுக் கிடச்சிடும். அது பண்ணினாலே போதும் நம்மளுக்கு. அதுவும் இந்த கண்ணை ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கருப்பாக இருக்கும், ஒரு ஷேடு மாதிரி வரும். அந்த ஷேடும் ரொம்ப முக்கியம். அதுவும் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரியலிஸ்டிக் ஐ லுக் கிடச்சிடும். இப்போ இந்த பக்கம் ஐ இதுலேயும் முக்கியம் அந்த ஹைலைட் தான். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா அவுட்லைன் போடும்போது ரொம்ப ஈஸி. இப்போ புருவம் வரைகிறோம். புருவம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற இடத்துல இந்த ஃபோட்டோவில் டார்க்காக இருக்குது, போக போக லைட்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டார்க்காகவே வரைஞ்சிட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம். நம்ம அப்புறமா நீடட் எரேசர் வச்சு கடைசியாக கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணும்போது நம்ம அதை எது வேண்டாமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன இதில் மெயினாக பார்க்கணுன்னா, நீங்கள் ஷேட் பண்ணும்போதும் சரி, இது வரையும் போதும் சரி, நீங்கள் அழுத்தி வரைஞ்சிடக்கூடாது. அது என்ன சொல்கிறது, நீங்கள் ரிஸ்ட்டோட கண்ட்ரோல் கீழே படாமல் நீங்கள் வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு அழுத்தி அதில் விழாது. அதாவது ஷேடிங் அங்கே விழுமே தவிர அங்கே அழுத்தி இம்ப்ரெஷன் விழாது. ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் அழிக்கும்போது அது ஈஸியாக அழிச்சிட்டு வேறு என்ன வேணால் அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மெயினாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த டார்க்னஸ் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். எந்தெந்த இடத்துலலாம் டார்க்னஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம பண்ணுறோம். இதேமாரி கண்ணு கீழேயும் ஒரு சின்ன இது இருக்கும், அதுவும் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மீசை, தாடி இது நம்மளுக்கு அதே ஃப்ளோ தான். ஹேருக்கு எப்படி அந்த ஃப்ளோ மாறக்கூடாதோ அதே மாதிரி தான் அது எந்த ஃப்ளோவில் இருக்கோ மேலேருந்து கீழே வர ஃப்ளோவில் தான் இருக்கும். ஸோ அதை மாறாமல் நீங்கள் மேலேருந்து கீழே வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் கிடச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க ஒரிஜினலோட வச்சு. நம்ம இப்படி நம்ம கிரிட் போட்டிருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு அந்தந்த பாயிண்ட்டை இப்போ ஜூம் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எகெயின் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். இப்போ இதே மாதிரி நான் கிளாஸஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி மந்த் எண்டு சண்டேஸில் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸாக பென்சில் ட்ராயிங் கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ட்ராயிங் சார்ஜஸ் 750 ஸ்டார்ட் ஆகுது. ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. இப்போ கொரியர்ஸ் அகெயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ அகெயின் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லை உங்களுக்கு கொரியர் வேண்டாம், நான் சர்ப்ரைஸாக வீடியோ மட்டும் போதுனாலும் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக உங்களுக்கு யூடியூப்
ப்ரைவேட் லிங்க்காக ஷேர் பண்ணிடுவேன். அது நீங்கள் வந்து ப்ரைவேட்டாகவே வச்சுக்கலாம். எப்போ வேணால் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து கொரியர் வந்து நான் அனுப்பிச்சி கொடுத்துருவேன். ஸோ அது வந்து நோ ப்ராப்ளம். ஸோ யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நான் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா பேர் வந்து அவங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை வந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. இன்னும் காது இருக்குது. இப்போ கழுத்து வரைகிறோம். கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். பென்சில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் நீங்கள் நல்லா நீளமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதோட லெட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எந்த இடத்துல டார்க்னஸ் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் நான் சொன்ன மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீடட் எரேசர் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஆப்டாக வந்துடும். ஒரிஜினலுக்கு ஆப்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் நீடட் எரேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடித்ததுக்கப்புறம் ஷர்ட் பார்ட் தான் நம்மளுக்கு. ஷர்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டோம். இயர் பார்ட் பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய ட்ராயிங் மாஸ்டர்லாம் வந்து இப்போ தான் நம்ம வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அவரெல்லாம் வந்து அப்படியே கையிலேயே தேய்ச்சி விட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், நம்மலாம் இப்போ எப்படி வரைவோன்னு. இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. பட் சொல்கிறேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஷர்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிட்டு சாதா பேப்பர் வச்சே வந்து அந்த டார்க்னஸ் இந்த ஷேடு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கோடு ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்புறம் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ட்ராயிங் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரின்னு ஒருத்தங்க தான் இந்த ட்ராயிங் வரைஞ்சி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸும் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் FB குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.